உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா. வா நாத்து வா, தனியா சமைக்க போர் அடிக்கேன்னு பார்த்தேன். நல்ல வேலை துணைக்கு நீ வந்துட்ட. அதான் நான் பார்த்தேன், வழக்கமா தொந்தரவு பண்ணத்தானே வருவ. நீங்க பண்றது நல்லாவா இருக்கு? இதோ நான் பண்றது நல்லா இல்லனா நீ ஏன் பண்ணு. நீங்க எதை பத்தி பேசுறீங்க? ஆமா நீ எதை பத்தி பேசுற? நான் பண்ற பிரியாணி பத்தி தானே. ஐயா அந்த கன்றாவி பத்தி இப்ப நான் பேச வரல. ஐயா பாவ நாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்கியே, ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுப்போன்னு பார்த்தா ஓவரா பண்ணிட்டு இருக்கியே. ஆமா நீ எதை பத்தி கேக்குற? அதான் நீங்க பண்ண காரியத்தை பத்தி கேக்குறேன். உங்க அம்மா உயிரோட தானே இருக்காங்க, அதுக்கு முன்னாடி நான் யாருக்கு போய் காரியம் பண்றது? ஐயோ அண்ணி, வேணா உங்க அம்மாவை சாவ சொல்லு நாத்தே, உடனே காரியத்தை பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கெல்லாம் இப்ப சான்ஸே இல்ல அண்ணி. என்ன பண்றது, எனக்கு கொடுத்து வச்சு தான் அம்பிட்டுதான். அண்ணி இப்போ நான் வந்தத பத்தி பேசுறேன். ஐயா எதுக்கு தான் வந்து அதை தான் சொல்லி தொலையேன். வேற ஒண்ணு இல்ல அண்ணி, எங்க அண்ணன் அழுதுகிட்டே இருந்தானே, எதுக்கு அண்ணி எங்க அண்ணனை தூக்கி போட்டு மிதிமிதின்னு மிதிச்சீங்களாமே? டீச்சர் ஸ்கூல் பிள்ளை அடிச்சு பார்த்து அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி உங்க அண்ணன் வாங்கிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானோ. அதான் எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன். ஏன் நேத்து நானும் உங்க அண்ணனும் கோயிலுக்கு போனோம்ல, அங்க வச்சு ஒருத்தர் பார்த்தாரு. எங்க அப்பா வயசு இருக்கும், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க உங்க அண்ணன். அந்த பெரியவர் வீட்டுக்கு போயிட்டாரு. சரிங்க அந்த பெரியவங்க கிட்ட என்னதான் பேசுனீங்க அப்படின்னு கேட்டேன். சரி எதுக்கு எங்க அண்ணன் என்ன சொன்னாப்ல? இந்த ஆளு வேற யாரும் இல்ல, உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்க முன்னாடி இவர் பொண்ணதான் எனக்கு பார்த்தாங்க. அவர் வீட்டுல போய் பொண்ணு கேட்டோம், ஆனா அவர் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஆமா உங்களை பார்க்க முன்னாடி இன்னொருத்தரை போய் பார்த்தோம். சரி உங்க அண்ணன் கிட்ட எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அதை கேட்டேன். எதுக்குங்க அவர் உங்களுக்கு பொண்ணு கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்களான்னு. அதுக்கு உங்க அண்ணன் சொன்னாப்ல, எதுக்கேன்னு பொண்ணு கொடுக்கலன்னு கேட்டதுக்கு அவர் பதிலே சொல்லல அப்படின்னாரு. ஆமா எதுக்குன்னு காரணம் நாங்க கேட்கப்போ அவர் பதில் பேசவே இல்ல. சரி பொண்ணோட அப்பாட்ட கேட்டீங்களே, பொண்ணோட அம்மா கேட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி அதுக்கு எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? அதுக்கு உங்க அண்ணன் சொல்றாரு, பொண்ணை கேட்டதுக்கே அவர் கொடுக்கல, பொண்ணோட அம்மாவை கேட்டா எப்படி கொடுப்பாருன்றாரு. அடி வாங்கினதை சொன்ன உங்க அண்ணன் எதுக்காக அடி வாங்கினாருன்னு சொல்லலையா? ஐயோ சாரி நீ சும்மா ஏதோ தெரியாம உங்ககிட்ட கேட்டேன். நீங்க அடிச்சதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு, இல்ல உனக்கும் சேர்த்து பூரி கட்டியாலே விடும். அண்ணனாச்சி சப்போர்ட்டுக்கு 2 வார்த்தை பேசலான்னு வந்தா இவன் நம்மளையே கழுவி ஊத்து வச்சிட்டானே. வந்துட்டாளுங்க அண்ணனும் தங்கச்சியும். வழக்கமா இவ்வளவு நேரம் மருமகளேன்னு ஒரு சவுண்ட் வரணுமே, எங்க காணோம்? ஒருவேளை என் மாமியாருக்கு தொண்டை கிண்டே கட்டிருச்சா? மருமகளே அதானே பார்த்தேன், சொல்லி வாய மூடல, கழுதைக்கு மூக்குல வேர்த்த மாதிரி என் மாமியாருக்கு வேர்த்துருச்சு. அத்தை, என் புருஷனை பத்த அத்தை, இதோ வர 5 நிமிஷத்துல. வேற என்ன செய்யறது, நீங்க 3 வேளையும் வகை வகையா கொட்டிக்கிறதுக்கு சமையல் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஐயோ நாத்து, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மறந்தே போயிட்டேனே. அட நாத்து முதல்ல உன் வாயை கொஞ்சம் சாத்து. துணி எடுக்கணும்னு நினைச்சேன் நாத்து, இப்படி கிச்சன்லயே இருந்ததுல துணி எடுக்கிறத மறந்தே போயிட்டேன். ஆமா நீயும் என் கூட துணி எடுக்க வரியா நாத்து? என்ன பெரிய கலெக்டரா இருக்க மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருக்க? வீட்டுல வெட்டியா தானே இருக்க, வா துணி எடுக்க போலாம். சரி சீக்கிரம் வந்து சேரு. இந்த வேலையில துணி எடுக்கிறதே மறந்து போச்சு. உங்க மைனிகரி துணி எடுக்க போறாண்டி, துணி எடுக்க. அதான் அம்மா என்னையும் கூப்பிடுறாங்க, நான் போகவா வேண்டாமா? ஏண்டி கூறுகட்டவளை ஏன் இப்படி சொல்ற? போ வீட்டுல இருக்கிற மாதிரி 4-5 நைட் ட்ரெஸ் எடுத்துக்க, அப்புறம் 2 சல்வார் எடுத்துக்க, நல்ல காஸ்ட்லியா 2 பட்டு புடவை கூட எடுத்துக்கடி. அவதானே காசு கொடுக்க போறா, எடுத்துக்கோ ஓசில ட்ரெஸ் எடுத்துக்கோ. சரிம்மா அப்ப நானும் ஒண்ணா போயிட்டு வரேன். ஏண்டி அதுக்கு இப்படியே வா போற? பின்ன எப்படிமா போறது? ஏண்டி கூறுகட்டவளே, துணி எடுக்க கடைக்கு போறவ ஒரே சுடிதார போட்டு போக வேண்டியதானடி? சரிம்மா இதோ மாத்திட்டு வரேன். நல்ல வேட்டை இன்னைக்கு, மருமகிட்ட இருக்க துட்டெல்லாம் காலி பண்ணி மகளுக்கு ட்ரெஸ் எடுக்க வச்சிரணும். ஏண்டி மேக்கப் போட்டு வர இவ்வளவு நேரமாட்டி? என்னம்மா மைனி போயிட்டாவளோ? மைனியும் போல பையனியும் போல, ஓ மாடிப்படி பத்தி தான் போன மாதிரி இருந்துச்சுடி. மாடியில என்ன பண்றேன்னு தெரியல, போய் பாத்துட்டு வா. தோ போய் பாத்துட்டு வரேம்மா. என்ன நாத்து, என்ன இவ்வளவு நேரம் ஆக்கிட்ட? வாங்க நீ சீக்கிரம் துணி எடுக்க போவோம். என்னது துணி எடுக்க போவோமா? அதான் வந்தாச்சுல. என்ன நீ சொல்றீங்க, துணி எடுக்க வந்தாச்சா? அதான் நாத்து, மழை வர்ற மாதிரி இருக்கு, அதான் துணி எல்லாம் எடுத்துட்டு போன்ட்டு வந்தேன். ஒருவேளை சீக்கிரமே மழை வந்துருச்சுன்னா அதான் உன்னையும் துணை கூப்பிட்டேன். அண்ணி நீங்க எந்த துணியை பத்தி பேசுறீங்க? வேற எந்த துணி, இந்த மொட்டை மாடியில காய போட்ட துணிதான். என்னது மொட்டை மாடியில காய போட்ட துணியா? ஆமா, மொட்டை மாடியில கிடக்க துணி எடுக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மேக்கப் எல்லாம் போட்டு வந்திருக்கிய, சரியான லூசு நாத்து நீ. ஆமா நீ நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்த பாத்தீங்களா, என்னை லூசுன்னுவீங்க, இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க. பின்ன காயப்பட்ட துணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு சுடிதார் மாத்திட்டு வருவாளா, நைட் ட்ரெஸ்ஸோட வர வேண்டியதானே? அம்மா நான் ஏமாந்து போயிட்டேன். என்ன இவ மொட்டை மாடியில கிடக்க துணி எடுக்க கூப்பிட்டது அவ்வளவு பெரிய தப்பா? இதுல நான் இவ்வளவு ஏமாத்துறதுக்கு என்ன இருக்குன்னே தெரியலையே. வாரேன், எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு இருக்கு வசமா. இப்ப பிறகு கோவத்தை பார்த்தா அவங்க அம்மையை தூக்கி போட்டு மிதிப்பா போல தெரியுத, கண்கொள்ள காட்சி இருக்கும். சீக்கிரம் கொடியில கிடக்க துணியெல்லாம் எடுத்துட்டு போய் பார்க்கணும். எம்மா நீ சரியான லூசுமா, உன் பேச்ச கட்டி நான் வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பி போனேன் பாத்தியா, மேக்கப் வேற ரொம்ப போட்டேன்னு இப்ப கடுப்பா இருக்கு. ஏண்டி என்னாச்சு? நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே. ஆமா துணி எடுக்க போனியே, என்னாச்சு? அட போம்மா,
மொட்டை மாடியில இருந்து அண்ணியை கூட்டிட்டு போய் துணி எடுக்கலான்னு பார்த்தா துணி எடுக்க போனதே மொட்டை மாடிக்கு தாம்மா. அடி நீ சொல்றது ஒண்ணும் விளங்கலடி. ஐயோ கூறுகட்ட குப்பாயி அம்மா, அண்ணி சொன்ன துணி என்னன்னா மொட்டை மாடியில காய போட்ட துணி போல. நான் கூட ஜவுளி கடையில போய் புது துணி எடுக்க போறாங்கன்னு நினைச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போயிட்டேன். ஐயோ என்னங்க என்னங்க என்னடி நெட்டவெளி, எதுக்காக என்ன கூப்பிட்ட? எங்க மொட்டை மாடியில போய் துணி எடுத்துட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க, தலையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு கொடுங்களேன். இதோ உடனே போட்டு வரேன்டி. பாத்தியாடி இங்க நடக்க கொடுமைய? என்னம்மா கொடுமை? பாத்தியாடி உங்க அண்ணன் பொண்டாட்டி சொன்னனே எப்படி குடுகுடுன்னு ஓடுதானு. உன் புருஷன் தான் இருக்கானே உணர்வு கெட்டவே. நம்ம அண்ணனை மாதிரி ஒரு கேனக்கு இருக்குப்பே எனக்கு புருஷனா வைக்கல, நான் என்ன பண்றது? எல்லாம் உன் நேரம் டீ, உன் நேரம். உன் வயத்துல பிறந்த நேரம் தாமா. காப்பி தண்ணி போடட்டுமா, டீ தண்ணி போடட்டுமா? காப்பி தண்ணி வேண்டாம் மாமா, டீ தண்ணி வேண்டாம் மாமா, வேற ஏதாவது போடு மாமா, ஏன் மக்கு மாமா, குடிக்கிற மாதிரி போடு மாமா. ஹார்லிக்ஸ் தான் கால கட்டுமா, இல்ல போன்விட்டா தான் கால கட்டுமா, பூஸ்ட கொஞ்சம் கால கட்டுமா? அடி சொல்லுடி புள்ள நெட்டவெளி நெட்டவள்ளி. ஹார்லிக்ஸ் தான் வேண்டாம் மாமா, பூஸ்டும் தான் வேண்டாம் மாமா, சுக்கு மட்டும் இருந்தா போதும், அட சீனி போட்டு சுக்கு பால் தந்தா போதும். அட புள்ள சுக்கு காப்பி தான் வேணுமா? தலைவலிக்கு அதான் மாமா நல்லா இருக்கும். ஏண்டி இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டா, இவளுக்கு நாம ஏதாவது வேலை போட்டு கொடுப்போம். என்னம்மா ஆபீஸ்ல ஏதாவது வேலை போட்டு கொடுக்க போறீங்களா? அடச்சி அப்படி இல்ல டீ, கிச்சன்ல இன்னும் கொஞ்சம் வேலை ஏவி விட்டுருவோம் டி. அப்போ காஃபி மட்டும் தான் பையனுக்கு போட தெரியும், வேலையில இதுதானே செஞ்சாகணும். பேசாம சாப்பிடறதுக்கு ஏதாவது கேட்கலாம். ஆமாம்மா நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இட்லினா ஒரே வாட்டி வச்சு முடிச்சிருவாங்க, பேசாம என்ன கேட்கலாம்? தோசை கேளுமா. மருமகளே எம்மா மருமகளே இங்க வாமா. சொல்லுங்கள் ஆண்டி சொல்லுங்கள், ஏதாவது வேலை கொடுப்பீங்களே சொல்லுங்கள். அது வேற ஒண்ணும் இல்ல மருமகளே, லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. டிஃபனுக்கு ஏதாவது தோசை ஊத்தி கொண்டு வரியா? அண்ணி போன வாரம் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா பசிக்குதுன்னு ஒரு தோசை கேட்டதுக்கே 1/2 மணி நேரம் கழிச்சு தான் கொண்டு வந்தீங்க. அதுக்கு தான் காரணத்தை அப்பவே சொன்னேனே நாத்தே, பிரிட்ஜில இருந்து மாவை வெளியில எடுத்து வச்சு மாவுல இருக்க குளிர்ச்சி எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் தோசை சுட்டு கொண்டு வர முடியும்னு. ஆனா இப்போ அந்த மாதிரி பண்ணாதீங்க, நீ சீக்கிரமே கொண்டு வாங்க. ஓகே டன் நாத்தே, அதுக்கு என்கிட்ட கைவச ஒரு ஐடியா இருக்கு, உடனே தோசையோட வரேன் பாரு. என்னடி இவ போன வாரம் கேட்ட மாதிரி இந்த வாரமும் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் கொண்டு வருவாளான்னு தெரியலையே. ஆமாம்மா போய் இவங்க கிட்ட தோசை கேட்டது தப்பா போச்சு. எனக்கும் லைட்டா பசிக்கிட்டு எப்படியோ 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கேன். இந்தாங்கத்த தோசை. எப்படி மைனி ஒரே நிமிஷத்துல தோசை கொண்டு வந்தீங்க? அதானே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவா வேற ஒண்ணும் இல்ல, நீங்க தான் அடிக்கடி தோசை வேணும் கேட்டுட்டே இருக்கீங்களா, பிரிட்ஜுக்குள்ள வேற மாவு வச்சா அது வேற ரொம்ப கூலிங்கா இருக்கா, உடனே ஊத்துனா தோசை வர மாட்டேங்குது. அதான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓ மாவு பிரிட்ஜுக்குள்ளே வைக்கலையா, வெளியிலே வச்சிட்டீங்களா? அப்ப ரொம்ப புளிப்பா இருக்குமே. அது மாவா இருந்தா தானே புளிப்பா இருக்கும். மாவாட்டின மறுநாள் என்ன பண்ணிட்டேனா 10-20 தோசையை சுட்டு ஹாட் பாக்ஸ்ல அடுக்கி வச்சுட்டேன். ஐயோ மருமகளே. ஆமாத்தா, நீங்க அடிக்கடி தோசை கேக்குறீங்கல்ல, அதான் கேட்ட உடனே தோசையை ஒரு தட்டுல எடுத்து வச்சு கொண்டு வந்துருவேன். என்ன சொல்ற மருமகளே? அப்ப நான் நேத்து காப்பி சாப்பிட்ட தோசை அது சுட்டு 10 நாள் ஆகுதத்த. இப்ப சுட்ட தோசை இப்ப நான் எங்க தோசை சுட்டேன்? 10 நாளைக்கு முன்னாடி தான் எல்லா தோசையும் சுட்டு வச்சுட்டேனே. 20 தோசையில இன்னும் ஒரு தோசை தான் இருக்கு, அதையும் உங்க மகளுக்கு கொடுத்துட்டேன்னா இன்னைக்கு ஒரு 20 தோசை சுட்டு வச்சிருவேன். எப்படி இன்னும் 10 நாளைக்கு அதுவே 10. அட பாவி மைனி, இப்படியா பண்ணுவீங்க? என்ன நாத்து இப்படி வரமுறை எல்லாமே பேசிக்கிட்டு இருக்க? ஒரு அண்ணியை பத்தி கேட்கற கேள்வியா இது? நீ தானே சொன்ன நாத்து எங்க அம்மா எள்ளுன்னு சொல்லும் நாட்டி நீங்க எண்ணெயா வந்து நிக்கணும்னு. தோசை கேட்டா அடுத்த நிமிஷம் தோசை தரணும்னு சொன்னல, அதான் தோசையை சுட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோயேன். 10 நாளைக்கு உங்க அம்மா எவ்வளவு ஸ்பீடா தோசை கேட்டாலும் என்னால உடனே எடுத்துட்டு வந்து தர முடியும். பாத்தியா இப்ப ஒரே செகண்ட்ல கொண்டு வந்துட்டேன். பாத்தியா இன்னும் ஒரு தோசை இருக்கு, நீ சாப்பிட்டு நாத்து. ஐயோ வேண்டாம், நீ பேசாம அதை மாட்டுக்கே போடுங்க. என்ன நாத்து நீ இப்படி சொல்ற? நேத்து இப்படிதான் 2 தோசை நிச்சயம் இருக்கேன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு போலான்ட்டு மாட்டு கொண்டு போடுதேன். அந்த மாடு மேய்க்கிற பொம்பளை சொல்லிச்சு, ஐயா 10 நாள் பழைய தோசையில என் மாடு திங்கிறது, பேசாம உன் நாத்தனா இருக்கும் உன் மாமியா இருக்குமே போடுன்னு சொல்லிட்டு அதான் அந்த 2 தோசையை ஹாட் பாக்ஸ்ல பத்திரமா வச்சிருந்தேன். நல்ல வேலை நீங்க இன்னைக்கு கேட்டீங்க. ஐயோ எனக்கு இந்த தோசை எல்லாம் வேண்டாம். பிரஸ் ஏதாவது இட்லி ஏதாவது இருந்தா ஊத்தி எடுத்துட்டு வா மருமகளே. அது சூடா இட்லி மல்லிப்பூ இட்லி எடுத்துட்டு வா, மறந்துடாத மருமகளே. மல்லிப்பூ இட்லி. ஓஹோ மல்லிப்பூ இட்லியா? சரித மல்லிப்பூ இட்லி மறந்துடக்கூடாது. மல்லிப்பூ இட்லி. என்னம்மா இந்த மைனி மல்லிப்பூ இட்லின்னு இத்தனை தடவை சொல்றாங்க? அத்தியடி உங்க மைனி கேரி பண்ற வேலைய 10 நாளைக்கு முன்னாடி தோசை சுட்ட தோசை வச்சு என்ன இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அதான் பிரஸ்ஸா சூடா மல்லிப்பூ இட்லி கேட்டிருக்கேன். எப்படி எடுத்துட்டு வரேன்னு பாரு. பாருடி என் மருமக எப்படி மல்லிப்பூ இட்லி செஞ்சு கொண்டு வரான்னு. அம்மா நீயே பாரு அந்த கொடுமைய. ஏ மல்லிப்பூ இட்லி சுட்டு அருதே, என் மாமியா இருக்கும் நாத்தனா இருக்கும் கொடுக்கணும், அட தின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஐயா மருமகளே என்ன இது? நீ என்ன பண்ணி கழிச்சு வச்சிருக்க? என்னத்த நீங்க தானே மல்லிப்பூ இட்லி கேட்டீங்க, அதான் மல்லிப்பூ இட்லி கொண்டு வந்திருக்கேன். ஐயோ மைனி மல்லிப்பூ இட்லினா இட்லி சுட்டு அது மேல மல்லிப்பூ தூக்கி வச்சிருக்கீங்க.
ஆமா மல்லிப்பூ இட்லி நானே. கீழே இருக்குது இட்லி, மேல இருக்குது மல்லி. மல்லிப்பூ இட்லி. ஐயோ ஐயோ ஐயோ, என் மருமக இப்படி இருப்பான்னு கனவுலயும் நினைக்கலையே. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நீங்க என்ன பாராட்டுறது எனக்கு கேட்க கேட்க குளுமையா இருக்கு. ஐயோ மைனி, எங்க அம்மா உங்களை பாராட்டல, உங்களை திட்டிட்டு இருக்காங்க. என்ன அது சொல்ற? நீங்க சொன்னதை சரியா தானே செஞ்சிருக்கேன். அதுவும் மல்லிப்பூ இல்லவே இல்லை தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மல்லிப்பூ தேனே. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. என் தலையில நான் மல்லிப்பூ வச்சிருந்தேன்ல, அந்த பூ எடுத்து இந்த இட்லி மேல வச்சுட்டேன். இப்போ உங்களுக்காக மல்லிப்பூ இட்லி ரெடி. எம்மா மருமகளே, உன் தோசையும் சரி, உன் 10 நாள் தோசையும் சரி, உன் மல்லிப்பூ இட்லியும் சரி, எனக்கு வேண்டவே வேண்டாம் மருமகளே. நான் பேசாம விரதம் இருந்து பட்னியாவே கிடக்கேன். சரித, குடும்பத்துக்கு மூத்தவங்க விரதம் இருக்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களே இருங்க. ஏன்னாத்து நீ வேணா இந்த மல்லிப்பூ இட்லி சாப்பிடுறியா? ஐயோ மைனி, நான் என்ன ஆடா மாடா மல்லிப்பூ எல்லாம் திங்கிறதுக்கு? எனக்கு வேண்டாம்ப்பா. ஆசை ஆசையா மல்லிப்பூ இட்லி செஞ்சு கொண்டு வந்து யாருக்கும் வேண்டாமா? பேசாம என் புருஷனுக்கே போய் கொடுக்கேன். புருஷா, மைடியர் புருஷா, வேற யாரையோ உனக்காக மல்லிப்பூ இட்லி செஞ்சு வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நம்ம சேனலை கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.